ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு குவாலிட்டியான 7 சீட்டர், ஒரு விஐபி கார்னே சொல்லலாமே. இந்த கார்களை வச்சிருக்க பயன்படுத்துறதுக்குன்னே தனியான ஒரு அம்சம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 15 இனோவா கிறிஸ்டா 22 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், 50,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. வாங்க இந்த காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஸோ இனோவா கிறிஸ்டா ஒரு விஐபி கார். காருடைய அம்சம் பக்காவாக இருக்குது. டாப் மாடல் தான் இது. உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பு, ஃப்ரண்டில் சென்சார்ஸு, ஒரு டைம் அண்ட் கட் அலைவீல், 5 டயரும் புது டயர் பாயிண்ட் கண்டிஷனுங்க, நியூ பேட்ரி. ஸோ இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயர் வந்து லைட்டாக தேஞ்சிருந்துச்சு. ஸோ வண்டி எடுத்ததில் இதை கவனிக்கல அவர். பட் இருந்தாலும் அதையும் நம்ம மாற்றிட்டு அதை நம்மளுக்கு வந்து வீடியோ கொடுத்துருந்தாரு. அதனால் வந்து உங்களுக்கு அதையும் நான் காமிச்சிடுறேன். பழைய வீடியோஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நான் லிங்க் போடுறேன். இல்லை நீங்கள் சும்மா சர்ச் பண்ணாலே தெரியும் எஸ்எம் கார்ஸ் அப்படின்னு. அந்த தம்ப்நெயிலும் இருக்கும், இந்த தம்ப்நெயிலும் இருக்கும், அது பார்த்தாலே தெரியும். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இதை உங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அதை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லேருந்து, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கும் இந்த வண்டிக்கு. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோலு. ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் கியரு, ஒயர்லெஸ் சார்ஜிங். இவ்வளோ நேரம் வெயிலாக இருந்துச்சுங்க, அதனால் வந்து இந்த வண்டி எடுக்கிறது கொஞ்சம் அழகாக காட்டணுமே, உங்களுக்கு ஓவர் எக்ஸ்போஸாக காட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கிருந்தேன். அப்படியே நம்மளுக்காக வானம் வந்து ஒத்துழைச்சிருக்கு. அப்படியே மேகங்கள்லாம் விலகி மதியானம் இப்போ 2 மணி நமக்காக ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கண்டிப்பாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்ய நம்ம ஆசைப்பட்டுட்டோம், காத்திருக்கோம் அப்படின்னா இயற்கையும் கொண்டாந்து கொடுக்கும். இல்லை நான் வேகமாக முடிச்சுட்டோம் கிளம்பணும் அப்படின்னம்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். சரி என்ன தான் பண்ணுறது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அப்படியே அழகாக கொஞ்சம் இதமாக அந்த கிளைமேட்டு மாறிடுச்சுங்க. சுத்தர வெயில் இல்லை, மேகங்களும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இன்டீரியர் எப்படி இருக்குது, குவாலிட்டியாக இருக்குங்க. இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. பெரிய லெவலில் யூசேஜில் வந்து பெரிய மாற்றங்கள்லாம் 50,000 கிலோமீட்டர் ஓடினாலும் ஸோ மேகம் எப்படி நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அவுட்லுக்கெலாம் பார்க்கல பெரிய டென்ட் கிராச்சஸ்லாம் எதுவும் இல்லைங்க. 2.4 வி டைப்பு, ஒரு குவாலிட்டி வெஹிக்கிள். அப்படியே சைடு வியூ பாருங்கள். சைடு வியூலையும் வண்டியுடைய குவாலிட்டி அப்போ நச்சுன்னு இருக்குது. ஸோ இப்போ பேக் டயரும் 4 டயரும் புது டயர் பாயிண்ட்டு. ஸோ கீழே பாருங்கள், இப்படி தான் காமிச்சேன். அதை பார்த்துட்டு உடனே அவங்க மாற்றிட்டாங்க. அந்த மாற்றின வீடியோவோட நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தொழிலில் வந்து ஒரு நேர்த்தி இருக்கணும், அந்த நேர்த்திக்கு உண்மையாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கணுங்கிறக்காண்டி தான் சொன்னேங்க. சரி ஸோ இனோவா 2022 மாடல், சிங்கிள் ஓனர், 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2.4 வி டைப்பு. இல்லை உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லேருந்து, டாப் ஏசிலேருந்து, இன்டீரியர் குவாலிட்டி, என்ன சொல்கிற சேஃப்டி சிஸ்டத்தில் அத்தனையுமே ஃபுல் லோடட் வெஹிக்கிள் சொல்லுவோம்ல. ஸோ ஒரு விஐபி காரு. இந்த இனோவாவுக்கு எவ்வளோ கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா 28,50,000 கேட்குறாங்க. வாங்க வண்டியை நேரில் செக் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயத்தை கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 28,50,000 காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.